கேண்டில் வேக்ஸ் ரீடிங். இன்னைக்கு வந்துட்டு உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் ஆனால் நேரடியாக சொல்ல முடியலன்னு தவிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சேனல்டு மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். ஓகே, நம்ம அதை கேண்டில் வேக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டைம் நோ ஜென்ரல் ரீடிங், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் எடுக்கிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே நம்ம வந்துட்டு பிக்கப் பைல்குள்ளார போக போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். Pile number 1 red color candle, pile number 2 blue color, pile number 3 green color. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்கறதுனாலும் எஸ் பார்க்கலாம். எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் பர்சன் வந்து மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. யாரோ அவங்கள அங்கே பிஸியாக வச்சுருக்காங்க. வெளியில் அடிக்கடி போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இல்லை மற்ற விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்கள யாரோ அங்கே பிஸியாக வச்சுருக்கிறதுனால அந்த டைமிங் வந்துட்டு கனெக்ட் ஆகலை. சம்டைம்ஸ் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளும் 2 சைடு இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் முழுமையாக பேசலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே டைவர்ட் பண்ணிடுறாங்க யாரோ. வெளி கவனம் அதிகமாக இருக்கு. அதனாலேயே மனசுல இருக்கிற நிறைய விஷயங்கள் வெளியில வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹிண்ட் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? உங்க விஷயமா முக்கியமா ஹிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் தர முடியுது. உங்களுக்கே குழப்பமா இருக்கு, உண்மையிலே உங்க பர்சன் உங்களை பத்தி நினைக்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா அப்படின்னு. பட் என்ன அப்படின்னா வந்து எஸ் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அதை சொல்றதுக்கு வந்துட்டு நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கல. பிஸியாவே வந்து யாரோ வச்சிருக்காங்க அவங்கள அங்க. மேபி ஒரு சில பேர் உங்களுக்கே தெரியும் அவங்கள பிஸியாக இருக்காங்கன்னு. ஒரு சில பேருக்கு வந்துட்டு நோ ஐடியா, நீங்களாவே வந்து தப்பு கணக்கு போட்டு இருக்கீங்க. அவங்கள உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய ஒரு முடிவு எடுக்க முடியலங்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது சம்டைம்ஸ். எனக்கு என்ன நீங்கள் வந்து ஏதோ ஒரு பதிலுக்காக அவங்கள டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு இதுக்கான பதிலை சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலே இல்லைங்கிறாங்க. எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ட்ரூவாக இருக்காங்களா, இல்லை உண்மையிலே பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கே தெரியல அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ எனக்கு இதை யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னோட லைஃப் போயிடும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் அண்ட் பிரேக் தேவை. ஏதோ ஒரு ஆன்சர் என்னால் சொல்ல முடியும், ஆனால் இந்த டைமில் என்னை வற்புறுத்தாதீங்க. மேபி நீங்கள் ஏதோ ஒரு கேள்விக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். அதை நீங்கள் ஒரு சைடாக வற்புறுத்திட்டும் இருக்கலாம். ஸோ அதுக்கான பதில்கள் தான் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் பைல் நம்பர் 1, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க.
எஸ், தேர்ட் பார்ட்டி இருக்கு. ஆனால் வந்து அது உங்களோட பார்ட்னர் மைண்டை விட ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் நீங்கள் மூணாவது நபர் அவங்கள மனசை மாற்றுறாங்க, உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் பார்ட்னரோட மைண்டு தான் இந்த இடத்துல பவராக இருக்குது, தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்போ உங்கள் பார்ட்னர் நினச்சாங்க, இந்த பர்சன் நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நேரம் செலவழிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த நினப்பு வர மாட்டேங்குது. இந்த ரீசன்ட் டைம்ஸில் அவங்களே ஒரு மாதிரி ஒரு பிரேக்கு தேவைங்கிறாங்க, ஒரு பிளாங்காகவும் இருக்காங்க, எனக்கு ஃபீலிங்ஸ் புரியலன்னு சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு நினைக்கிறாங்க. சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. அதாவது ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்துச்சுன்னா மற்ற பாதி நாள் வந்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இது வந்து உங்கள் பாண்டிங்கில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கேள்விகள், டவுட் இதெல்லாமே வந்திருக்கு. உங்கள் மேலே வெறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை ரொம்ப வெறுத்துட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவங்களோட பாயிண்ட் படி வந்துட்டு வெறுப்புங்கிறது கிடையாது, பட் எனக்கு தெரியலங்கிறதுல தான் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. எனக்கே புரியல, எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்டாக இருக்கு இங்கே. சரி, ஐ கேன் சி ஒரு 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 ஃப்ளைங் பேர்டு, ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு கனெக்ஷன், ஒரு ஒரு ரிப்பன் சைஸ் எனக்கு அது தெரியுது. அண்ட் ஆல்சோ தம்ஸ் அப் மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் ரன்னிங், ஏதோ ஒரு ஓடுற மாதிரியான ஒரு இமேஜ் எனக்கு தெரியுது. அண்ட் லெட்டர் சி, கொஷின் மார்க், ஒரு சின்ன மினி ஹார்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்லி வந்துட்டு உங்களுக்கான மெசேஜஸ் அவங்க கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்வீட், அதாவது காலையில் உங்கள் விஷயமா காலையில் ஒன்று யோசிக்கிறாங்க, நைட்டு ஒன்று யோசிக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. ஓகேவா? காலங்காத்தால ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வருது, அதுவே நைட்டு மாறுது. இல்லை நைட்டு நல்ல பாசிட்டிவ் வைப் வருது, காலையில் மாறி தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் வந்துட்டு மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து பேசி சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இது ஸ்டேபிளில் நிற்கும். ஓகே, இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, மற்றவங்க யாரும் அவ்வளோக்கும் வந்து டாமினேஷன்ல, அந்த பர்சன் ஒருத்தர் மட்டும்தான். ஓகே, சி உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிற விஷயமே அதுதான். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, ஐ நீட் சம் பிரேக், எனக்கு தெரியல என்ன நான் உணர்வுகள் நான் வச்சுருக்கேன், என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முன்ன இருக்கிற மாதிரி எஃபோர்ட்ஸும் சரி, முன்ன இருக்கிற மாதிரி பாசம் இருக்குது, ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. இடையில எங்கே நான் மாறினேன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஒரு இதுக்குள்ளரே நான் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ கொஞ்சம் பிரேக் இருந்தால் மட்டும்தான் எனக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதே என்னால் கொண்டு வர முடியும். 1000 கேள்விகளை என்னை நோக்கி கேட்குறீங்க, ஆனால் அது ஒரு கேள்விக்கான பதில் கூட என்கிட்ட இல்லை. இருந்தால் தானே நான் கொடுப்பேன். எனக்கே தெரியல ஃபஸ்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ நீட் டைம். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜ்? ஐ திங்க் உங்கள் பார்ட்னர், உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கம்யூனிகேஷன் இன்னும் பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் கூட. அதாவது சம்டைம்ஸ் வந்துட்டு பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால அவ்வளோக்கும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் கூட பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு இன்டென்ஷன்
வச்சு பேசணும், இந்த ஒரு ரீசனுக்காக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஜென்ரலாக ஏதாவது ஒரு ரேண்டமாக பேசிகிட்டே இருக்கணும், உங்கள் குரலை கேட்டுகிட்டே இருக்கணும், அது அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு டாபிக்னாலும் பேசிகிட்டே இருக்கணும், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறத விட பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, குரலை கேட்டுகிட்டே இருக்க பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன வேலை என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, அது வந்துட்டு எனக்கு மறக்கடிக்கிறதுக்கு அந்த குரல், உங்களுடைய குரல் அது அவங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதுதான் ஒரு காரணத்தோடு தான் பேசணும்னு இல்லை, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த தாட் வந்து இருக்கு. தே ஃபீல் ஹாப்பி, அந்த ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சம்டைம்ஸ் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. சரி, உங்களோட வாய்ஸோ இல்லை நீங்கள் பேசக்கூடிய தன்மையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து அவங்களோட மனசில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளேஸில் இருக்குன்னு சொல்லலாமே, அந்த பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்களோ, ரொம்ப அப்படியே ஜாலியாக கலகலன்னு பேசக்கூடிய நபராக இருக்கீங்களோ? பயல் நம்பர் 2, உங்களோட நீங்கள் வந்து யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக ஹீலிங்காக இருக்கும். ஸோ அப்படி ரேண்டமாக இருக்கிறப்போ உங்கள் பர்சன் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுகிறப்போ ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை சேட்டோ பிஸியாக இருந்துச்சுன்னா பொசசிவ் ஆகுறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க. see whatever happens, அதாவது அவங்களோட இடத்தை யாரும் பிடிக்கக்கூடாது உங்கள் லைஃப்லன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்பில் உங்களோட பர்சனோட லைஃப்பில் நிறைய பீப்புள் கூட இருக்கலாங்க, மெனி ஃப்ரெண்ட்ஸ், மெனி சர்க்கிள்ஸ் இருக்கலாம். அதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டைவர்ஷனாக தான் இருக்காங்க, ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக இருக்காங்களே தவிர மனசுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி ஒரு மன நிம்மதி. இப்போ ஒரு வேலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வராங்க, வந்துட்டு உங்கள் குரலையோ உங்களோட பேசுறதையோ கேட்குறப்ப அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு கவலைகள் மறந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த உங்ககிட்ட கிடைக்கிற அந்த வைப்பு வந்து மற்றவங்க கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பீப்புளெலாம் இருக்காங்க, பட் ஆல்தோ வந்து அத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் யாருக்கிட்டையும் எனக்கு கிடைக்கல. அதனால தான் என்ன நடந்தாலும் சரி நான் திரும்ப வந்துட்டு பேசுகிறேன், திரும்ப வந்து அந்த எதிர்பார்ப்பு நான் வச்சிருக்கேன். ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குங்கிறாங்க உங்களோட இருக்கிறப்போ, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குது, அது லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களாக இருக்கட்டும், அந்த தாட்ஸாக இருக்கட்டும், அதில் அவ்வளோ பவர் கிடையாது. இப்போது ஆசைப்படுறாங்க, அதை நிறைவேற்றுறதுக்கோ சொல்கிறதுக்கோ செய்யறதுக்கோ அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, பவர் இல்லை அவங்கக்கிட்ட. அதுதான் விஷயம். இப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நேரடியாக வந்து சொல்கிறதும் இல்லை, மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸும் அவங்க பேசுறதும் மறைமுகமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் குழப்பங்கள் இருக்குது. உண்மையில என்னதான் சொல்ல வராங்க, பிடிச்சிருக்குங்கிறாங்களா இல்லை பிடிக்கலங்கிறாங்களா, இப்போ பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வந்துட்டு அவங்க ஆசைப்படுறதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. தட்ஸ் த ப்ராப்ளம், அதுதான் பிரச்சனைங்க. சரி, அதாவது திடீர்னு வந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஃபுல் பவர் ஃபுல் எனர்ஜியில் வராங்க, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே டார்க் ஆயிடுறாங்க, ஆஃப் ஆயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த நபர் மனசில் வச்சிருக்காங்க, மனசில் வச்சிருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட அவங்க சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், காமிச்ச அன்பு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை மனசில் வச்சிருக்காங்க, சீக்ரெட் இருக்கு, ஓகேவா? ஆனால் அதை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, நீங்கள் அவங்கள லாக் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு தாட் கூட இருக்கலாம். ஐ திங்க் பைல் நம்பர் 2 நீங்கள் ஒரு டாக்கட்டிவ் பர்சனாக இருக்கலாம், நல்ல துருதுருன்னு பேசுகிற நபராக இருக்கலாம் இல்லையா?
எப்படி சுற்றி வளைச்சி ஏதோ ஒரு வெளியில் ஒரு பாயிண்ட் பிடிச்சிடுவீங்க, அப்படி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால மனசில் இருக்கிறத சொல்ல பயப்படுறாங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ கரண்ட்லி அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்ல விடாமல் எங்கேயோ பிளாக் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலைங்க. செக் யுவர் எனர்ஜி, உங்கள் எனர்ஜி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுகிறப்ப என்ன மாதிரி கான்வர்சேஷன் பேசுகிறீங்கிறத, எப்படி டெக்ஸ்டோ இல்லை ஃபோன் கால்ஸோ, அது எந்த மல்லியில் எப்படி கொண்டு போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஐ கேன் சி த லெட்டர் வி, லெட்டர் யூ. எனக்கு ஒரு குட்டி இந்த என்ன சொல்கிறது, இந்த தலையாட்டு பொம்மை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐ கேன் சி த ஷேப். மேபி அந்த பர்சன் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிற நபராக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண கூட ரெடியாக இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, த ஹியூஜ் ஸ்டெப், மிகப்பெரிய ஸ்டெப்பாக இருக்கட்டும், ரிஸ்காக இருக்கட்டும், அது நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு ஃப்ரீடம்கான ஒரு ஐ திங்க் ஒரு பர்சன், ஒரு ஃப்ரீடம், அது மாதிரியான ஒரு இமேஜஸ் எனக்கு தெரியுது. அண்ட் ஐ கேன் சி த லெட்டர் இ, நம்பர் 3 அண்ட் ஏதோ ஒரு சம்திங் வந்துட்டு ஒரு ஸ்லோலி அவங்க ஏதோ ஒரு கரேஜ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க டுவர்ட்ஸ் உங்களோட இதில் பார்க்குறப்போ. ஓ ஓ ஓ, கேன் யூ சி இந்த எனர்ஜி தெரியுதா? ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு. இந்த கைண்ட் ஆஃப் ஷேப் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனிங் ஷேப் மாதிரி இருக்கு. ஓகே, சி திஸ் இஸ் அ திங், லைக் எனர்ஜி ஆன் அண்ட் ஆஃப் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டைலில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும்னா கூட வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட எனர்ஜி பார்த்து பேசுறது நல்லது. பிகாஸ் இந்த பர்சன் வந்துட்டு ஒரு சூப்பர் ஆக்டிவ் பர்சனா அப்படி கிடையாது. ரொம்ப யோசிப்பாங்க, பயங்கர ஓவர் திங்கர். ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Pile number 3. Okay, so pile number 3. See, this bonding, in the bonding la actually ஒரு சில இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அந்த இன்டென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கு. உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த 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 பாண்டிங்கில் ரொம்ப ஓவராக ட்ராமேட்டிக்கல் சீன்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ட்ராமா, ஒரு வரி பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு வச்சுக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ட்ராமா சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது, எனக்கு அது பிடிக்கல. பட் ஸ்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு காமான ஒரு லவ், அதை எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. அவங்க மனசை விட்டு நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்ன மனசுல பட்டதோ அதை ஓப்பனா பேசுறதுக்கான ஒரு மொமெண்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். மேபி ஆரம்பத்துல நீங்க அதுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு இடத்த நீங்க கொடுத்துருக்கீங்க, எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு இடம். ஆனா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல்டான மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்த அந்த சுதந்திரம், ஃப்ரீடம், எதையுமே ஈஸியா பேசக்கூடிய அளவுக்கான அந்த ஃப்ரீடம் இப்போ இல்லை. ஸோ இப்போ ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. அதாவது எதையுமே யோசிச்சு பேசணும், பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு மாற்றம் வந்துட்டு மேபி லைக் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த பர்சன், நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேபி லைக் ஆரம்பத்தில் உங்கள் பார்ட்னர் நிறைய பேசுவாங்க, இல்லை ஒருத்தர் பேசி இன்னொருத்தவங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்து
தேவை. ஓகே, லெட்டர் டி கொஸ்டின் மார்க், லெட்டர் எஸ் see I can see the infinity symbol இங்க இருக்கு. and also this bonding வந்துட்டு மேபி ஒரு சில பேருக்கு it's a karmic bonding, deep karmic bonding ஆக இருக்கலாம். so it's not something random. இது randomங்கிறது கிடையாது, because some kind of karmic energy also இந்த இடத்துல காமிக்குது. so whatever happens இந்த bondingல ஒரு karmic ஆன connections அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த பாண்டிங்ல எந்த அளவுக்கு ஒரு பிரியறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதோ அதே அளவுக்கான சான்சஸ் ஒன்று சேரத்துக்கும் இருக்கும். ஸோ ரெண்டு வழியிலும் வந்துட்டு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு சாதாரணமான ரிலேஷன்ஷிப், சாதாரணமான பாண்டிங் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அண்ட் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயம்னா, இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்திலையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. லவ்னாலும் ஒரேடியா லவ் பண்றீங்க, உங்களோட ஹார்ட் சக்கரா ஓப்பன் பண்ணணும்னாலும் ரொம்ப ஓவரா ஓப்பன் அப் பண்றீங்க. அது க்ளோஸ்டுனாலுமே ரொம்ப ஓவர் க்ளோஸ்டா வருது. அதாவது எதுலையுமே ஒரு நிதானம் இல்லாம எக்ஸ்ட்ரீம் லவ்னா ஒரேடியான லவ், பொசசிவ், ஜெல்லஸ், அப்படி எக்ஸ்ட்ரீம் லவ் இல்லையா? சுத்தமா கிடையாது. அதே மாதிரி ஜெல்லஸ், பொசசிவ்னஸும் அதே தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜெல்லஸ். எது நீங்க ஜெல்லஸ் ஆகுறீங்களோ, நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களோ, நீங்க வந்துட்டு ஒரு மெசேஜோ ஒரு காலோ வரல அப்படின்னா உடனே படபடப்பா இருப்பீங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கிற நபரும் நீங்க. ஸோ அது பிடிக்கல. 24 மணி நேரமும் நான் அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஏதோ ஒரு கண்டிஷன், ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, செட் பண்ணியிருக்கீங்களோ, அது பிடிக்கல. கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். ஒரு பேலன்ஸ்டா போனா இந்த ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும். நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கல. நேரடியாகவும் நான் சொல்லிட்டேன், மறைமுகமாகவும் சொல்லிட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான், இதை இந்த மாதிரி கொண்டு போனாதான் செட் ஆகும், இல்லைன்னா இல்லை. பேலன்ஸுங்கிறது ரெண்டு சைட்லுமே வந்துட்டு இருந்தா பெட்டரா இருக்கும். ரெண்டு பேரோட எமோஷன்ஸும் ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது ஒரு டேஞ்சர் தான். பிகாஸ் வேற ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? மேபி இந்த பர்சன் வேறு யார்கிட்டயாவது கூட பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு நார்மல் ஃப்ரெண்டோவோ இல்லை யார்கிட்டயாவது கூட பேசிகிட்டு இருக்கலாம். இல்லை மேபி உங்களோட இதில் ஒரு நோ கான்டாக்ட் அப்படி கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ வேறு யார்கிட்டயோ கூட அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த பர்சன் சொல்கிறது வாட் எவர் இட் இஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது தான் ஒரு ரீசனுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையுமே ஒரேடியாக பேசுறீங்க, பின்னாடி வேற விஷயம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாதபடி ஒரு பேலன்ஸ் இல்லை. அதிகமான கான்வர்சேஷன்ஸ் தான் பிரச்சனையா இருக்குங்க. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக ஓப்பன் அப்பா ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக தெரியுது. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் த்ரில் அப்படிங்கிறது இல்லை, இந்த ஒரு ஸ்பார்க்னஸ் இல்லை. அதாவது ஒரு கால்காவோ ஒரு மெசேஜ்காவோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு த்ரில் வந்து அவங்க கிட்ட கிடையாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கல. உங்ககிட்ட ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஸ்பார்க்னஸ், ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஒரு எனர்ஜி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இல்லை. இப்போ சம்மேர் அண்ட் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு போல. இது ரொம்ப அமைதியாவோ இல்லை ரொம்ப எமோஷன்ஸோ ரொம்ப ஃபீலிங்ஸோ அப்படி இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ், டூ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் சம்மேர். அதுதான் முன்னாடி சொன்னல, அந்த அவங்க ஹார்ட் சக்கரா எய்தர் ஓப்பன் அப் பண்ணா சரி ஓகே சந்தோஷமா இருக்கட்டும், சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவீங்க. இல்லையா ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். என்னைக்கோ நடந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 3 இட் இஸ் வெரி கிளியர். சின்ன 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 விஷயங்கள்லாம் தான் டிஸ்டர்ப் ஆகுறது, பெரிய விஷயம் இல்லை. அதாவது சும்மா சின்ன சின்ன விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்றது நீங்க மேபி பண்றீங்களா பைல் நம்பர் 3? அண்ட் போத் ஆஃப் யூ டிஃபெண்ட் பண்றீங்க. சரி ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகாம ரெண்டு சைட்லுமே என் பக்கம் தான் நியாயம் இருக்குங்கிற டிஃபெண்ட் பண்ணி போறது இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தி கிடையாது.
டூ மெனி விஷயம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லணும், ஆனா சொல்ல முடியல. எவ்வளவோ விஷயங்கள் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க. பழம்போ 3 மைன்யூட்டான விஷயங்கள் தான் பெருசாயிருக்கு இப்போ. பட் ஸ்டில் லவ் இருக்குதா அப்படின்னா, லவ்ங்கிறது வந்துட்டு டீப் டவுன் இருக்கு. அந்த கேரிங், அந்த பாசம், அந்த கனெக்ஷன், அந்த பாண்டிங், அதெல்லாமே இருக்கு. ஆனா அது வெளியில கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்ப அதுக்கான ஐடியாஸும் இல்லை, அதுக்கான சூழ்நிலைகளை நீங்க இன்னும் கொடுக்கல.